பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய ஆண்டவராகி தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு அடைக்கலமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமேன். இந்த அடைக்கலம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு மறைவிடம். அதாவது எதிரிகள் தாக்க வரும்போது ஒளிந்திருக்கிற ஒரு மறைவிடம் தான் இந்த அடைக்கலம். அப்போ இந்த அடைக்கலம் என்பது பார்த்திங்கன்னா தேவனுடைய செட்டை. தாவீது பார்த்திங்கன்னா அவனுக்கு அதிகமான எதிரிகள் இருந்தார்கள். சவுல் அவனை துரத்தும் பொழுதெல்லாம் இந்த தாவீது கண்மலைகளுக்குள்ள, பாறைகளுக்குள்ள, குகைக்குள்ள ஒளிந்திருந்தார். அவர் சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு அடைக்கலம். அப்போ அந்த கண்மலை, அந்த பாறை, அந்த குகையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய செட்டை, அடைக்கலம். தேவன் அந்த தாவீதை எதிரியுடைய கண்களுக்கு முன்னால் மறைத்து பாதுகாத்தார். ஆமேன். எத்தனையோ முறை தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான். எதிரிகள் தாவீது கிட்ட கூட வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் தாவீதை மேற்கொள்ள முடியலை. காரணம் என்ன? தாவீது தேவனுக்குள் அடைக்கலமாக இருந்தார். ஆமேன். அதனால் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமேன். எனவே இந்த காலை நேரத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கண்மலையில் என்னை ஒளித்து வைத்து என்னை உயர்த்துவார். அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஒளித்து வைத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அநேக சத்துருவுடைய வல்லமைகள், எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்ட பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை ஆசிர்வதித்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். பிசாசு இதை அறிந்து என்ன செய்கிறான்னா, நம்முடைய மகிழ்ச்சி எடுத்து விடுகிறான், அந்த பலனை எல்லாம் எடுத்து விடுகிறான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே நமக்கு மிகப்பெரிய பலன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நெருக்கம் வந்தாலும் சரி, கடன் பாரங்கள் வந்தாலும் சரி, குடும்பத்தில் பலவிதமான போராட்டம் வந்தாலும் சரி, நம்ம மகிழ்ச்சியை விட்டுறவே கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். மனமகிழ்ச்சி தான் நமக்கு நல்ல மருந்தாக இருக்கிறது. அல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக இருப்போமானா அது நம்முடைய பலன். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசபாத்துடைய நாட்களில் யோசபாத்து சொல்கிறான், ஏராளமான ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை நிற்க கூட எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யுத்த காலத்தில் பாடல்களை முன்னால் நிப்பாட்டி எதிரிகள் வரும்போது பாடல் பாடி நீ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லி இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இப்போ இந்த யோசபாத்து என்ன செய்கிறார்? தன்னுடைய யுத்த காலத்தில் அந்த எதிரிகள் வருவதற்கு முன்பதாக அந்த யுத்த காலத்தில் ஃப்ரெண்டு வரிசையில் பாடல் பாடி ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ மனுஷர்களை நிப்பாட்டுகிறார். எதிரிகள் வரும்போது இவங்க பாட்டு பாடி ஆராதிக்கும் போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு செத்து போனார்கள். அவள் பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை பாடல் பாடி ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். எரிகோ கோட்டை, அந்த எரிகோ கோட்டைக்கு முன்னால் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். துதிக்க ஆரம்பித்த பொழுது அந்த எரிய கோட்டை உடைந்து போனது. ஆமேன். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாடல் பாடி ஆராதிக்கும் போது, நாம் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நம்ம கஷ்டம் வருதா, நெருக்கம் வருதா, போராட்டம் வருதா, கவலைப்படாதிருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பாடல் பாடி ஆண்டவரை துதியுங்கள். அது நமக்கு மிகப்பெரிய பலனாய் மாறும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அனுகூலமான
துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ மரணத்துக்கு ஏதுவான பாடுகள் வந்தது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஆபத்தில் ஒரு அனுகூலமான துணையுமாய் இருந்து நம்மை பாதுகாத்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு தம்முடைய சீசரோடு கூட படகுல போகும்போது காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது. சீசர் நினச்சாங்க, நம்ம எல்லாம் சாக போகிறோம், கதை முடிந்து போனது என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அங்கே படுத்திருந்தார். அவரை தட்டி எழுப்புனாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை எழுப்பும் பொழுது இயேசு முன்பதாக வந்து காற்றையும் கடலையும் அதட்டி அந்த சீசர்களுக்கு உதவி செய்தார். மரணத்தின் வாசலிருந்து அந்த சீசர்களை ஆண்டவர் பாதுகாத்து பத்திரமாய் மறுகரைக்கு கூட்டி கொண்டு போனார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து நம்மை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலமாக இருந்து, நீர் பலனாக இருந்து, நீர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருந்து ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.